Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா chicken gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ chicken வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சோ இப்போ ஸ்டவ் பத்த வச்சிட்டு அதுல ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா நம்ம பொரிய விட்டுடணும். அதை இப்போ இதெல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் போதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினவொடனே கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். நான் அரைச்செல்லாம் எடுக்கலைங்க, தட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தட்டி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி இது ரெண்டுத்தையும் நம்ம இதோடு சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ அந்த பூண்டு, இஞ்சி இதெல்லாமே எடுத்து அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு வதக்கும் போதே நீங்கள் இதோட என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சால்ட் சேர்த்து வதக்குங்க. அப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடுங்க. சால்ட்டு சேர்த்து இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தாங்க நமக்கு கிரேவி நல்லா வரும். ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதோட 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 4 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாப்பொடி தாங்க, நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிறது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோடு சிக்கன் சேர்ந்து நல்லா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த சிக்கனில் நல்லா இறங்குங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக சிக்கன் அந்த கிரேவியோடு பயங்கரமாக நல்லா நமக்கு ஒரு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்படியே அந்த எண்ணெயிலே அது வதங்கட்டுங்க. அப்போ அந்த எண்ணெயிலே அது வேகும் இந்த சிக்கன் நல்லா. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை. பட் ஆனால் சிக்கன்லேருந்தே அந்த தண்ணி பாருங்கள், தண்ணியில் எப்படி வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், நம்ம தண்ணியை சேர்க்கல, பட் ஆனால் தண்ணி சிக்கன்லேருந்தே வந்திருக்கு. ஸோ அதுலேயே அப்படியே நல்லா வேகும் சிக்கன். ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் செக் பண்ணணுன்னா நல்லா செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணிட்டேங்க, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ நான் மறுபடியும் இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கிறேங்க நான். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு போடுறேன், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேங்க, அதோடு வந்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி இதை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம கடாயை ஓப்பன் பண்ணி அதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த மசாலாவை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் போடலைங்க, அம்மியில் தான் தட்டுறேன். ஸோ பாருங்கள், நல்லா தட்டி வந்தாச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம கிரேவியில் கலந்துடலாம். கலந்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கலந்து விடுங்க. ஸ்மெல் பயங்கரமாக வருதுங்க. இப்போவே அப்படியே டேஸ்ட்டு நல்லா நாக்குக்கு வருது. சூப்பர். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மூடிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. சூப்பராக கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. நல்லா சூப்பர் ஃப்ளேவர் நல்லா வருதுங்க. ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்